வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் துரைமுருகன் நிறைய செய்திகள் அவரை பற்றி நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதனால் திரும்ப அவரை பற்றி பேசி போர் அடிக்க விரும்பலை. இருப்பினும் சமீபத்தில் அவர் நடத்திய ஒரு விருந்து என்ன, அமைச்சர் துரைமுருகனுடைய திருமண நாள். இது மிகவும் மதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவருடைய திருமண நாளுக்கு நான் மதிப்பு என்பது ஒரு அமைச்சராக அவர் வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷம். அந்த விசேஷத்திற்கு அது என்ன நாளாக சொல்லப்படுகிறதுனா டிசம்பர் 2ஆம் தேதி. இன்றைக்கி நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுறது வந்து டிசம்பர் 5ஆம் தேதி. அந்த விருந்துக்கு அவர் ஸ்டாலினை கூப்பிட்டுருக்காரு. என் முதல்வர் ப்ளஸ் கட்சியினுடைய தலைவர், இவர் கட்சியினுடைய முன்னணி 2ஆம் கட்ட தலைவர். இந்த விருந்துக்கு கூப்பிடும்போதே இத்தனாம் தேதி நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஆனாலும் திருச்சி போன்ற நிகழ்வுகளுக்கு அவர் பங்கெடுக்க இருந்ததுனால அவரால் அதை கலந்துக்க முடியல. அப்போது திரும்ப கோட்டூர்புரம்னு சென்னையில் இருக்கிற ஏரியாவில் அவருடைய வீடு இருக்கிறதாகவும், அந்த வீட்டுக்கு இவர் திரும்ப ஒரு நாள் கூட்டத்துக்காக ஒரு நாள் போனதாகவும் தகவல். அப்போ அவர் மகன் கதிரானந்த அவரையே சாப்பாடை பெருமாற வச்சு அவரை கௌரவப்படுத்தினதாக ஒரு தகவல், பொதுவெளியில் இருக்க தகவல் தான். ஏன் அவர் துரைமுருகனுடைய கதிரானந்த இது பண்ண வச்சார் அப்படின்னா, ஐயா உணவு பரிமாறும்போது ஏற்படும் ஒரு பாசம் பந்தம், ஐயா எப்படியாவது பையனை காப்பாற்றுங்கன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாக, ஒரு இடைச்சர்கள் செய்தியாக அவங்க சொல்லிக்கிறேன். என்னென்னா, அமித்ஷா வந்து சென்னை வந்தார். அவருடைய வெங்கைய நாயுடைய பேத்தி கல்யாணத்துக்கு பாஜக. அப்போ அவர் எப்படியாவது சந்திச்சிடணும்னு முடிவு பண்ணி அவரை ட்ரை பண்ணதா பொது பிரபல பத்திரிகைகளில் போட்டுச்சு. அப்படியெல்லாம் போய் அவரை பார்த்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னு. அப்போ மீண்டும் முயற்சி பண்ணி அங்கே ஒன்றும் நடக்கலைன்னு உடனே இப்போ ஸ்டாலின்ட்டே அந்த பொறுப்பை கொடுக்குறார். ஐயா நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு அதனோட அடையாளமாக தான் தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சிகளை கூப்பிட்டு அவருக்கு விருந்து வச்சு பையனையே முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கார், சிம்பதி கிரியேட் பண்ணுறார். இப்போ இந்த செய்திகளில் உண்மை இருக்குது இல்லைங்கிறத விட்டுருங்க. நிச்சயமாக முதல்வர் வந்து அமைச்சர் துரைமுருகன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வச்சு அதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கும். அதுக்கு நோக்கம் இதுவாக தான் இருக்கும்னு ஒரு பத்திரிக்கை போடுது பார்த்தீங்களா. அதை உண்மைன்னு வச்சுக்கலாம் அல்லது பொய்யாக இருக்கலாம், ரெண்டில் ஒன்று தான். உண்மைன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். அந்த நோக்கம் அதுதான். அவர் மேலே வருகிற குற்றச்சாட்டுகளை அவர் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கும், அல்லது தன்னுடைய பையன் கதிரானந்த் மேலே நடக்கிற அந்த விசாரணை, அமலாக்கத்துறை விசாரணையை நீங்கள் பார்த்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் நான் அது செஞ்சுருக்கணும். இரண்டாவதை எடுத்துக்கொண்டால் அமலாக்கத்துறையை முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்படுத்துவாரா? கட்டுப்படுத்த முடியுமா? அல்லது அவர் யார்கிட்ட போய் சொல்லி கட்டுப்படுத்திடுவார்? இது உண்மையாக இருந்தால், விருந்தில் இது சொல்லி இருந்தால், நான் யூகத்தெலாம் கேட்குறேன். அப்போ முதல்வரே சரணாகதின்னு ஒருத்தர் வந்து முதல்வரை சரணாகதி அடைஞ்சிட்டார்னா முதல்வர் காப்பாற்றி விடுவார் என்றால் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று, நீதிமன்றத்தில் தனது கட்சியினுடைய வழக்கறிஞர்களை அனுப்பி நீங்கள் எப்படியாவது இந்த வழக்கில் இருந்து நமது அமைச்சர் குடும்பத்தையும் காப்பாற்றுங்கன்னு சொல்லணும். அதுக்கு அவர் கட்சி வழக்கறிஞர் தான் இல்லை, எந்த வழக்கறிஞரும் நம்பிட்டு போயிடலாம். ஆனால் இவர் அங்கிருக்கும் அதிகார மையங்களுடன் சமரசம் செய்து கொண்டால் மட்டுமே அமலாக்கத்துறை தன்னுடைய இறுகிய பிடியை சற்று தளர்த்தும், அல்லது 9வது சம்மனுக்கு இவரை கைது செய்யாமல் விடும். இது போன்ற சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் அமலாக்கத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அவர்களுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும். ஒன்று துரைமுருகன் செய்ய வேண்டும், அல்லது கதிரானந்த் செய்ய வேண்டும், அல்லது ஸ்டாலின். கடைசி சரணாகதி அவர் தான். ஸ்டாலின் சமரசம் செய்ய வேண்டும் என்றால் என்ன சமரசமாகும்? யூகம்தான் இல்லையா? அப்போ துரைமுருகன் வந்து நீங்கள் தான் கதின்னு போய் ஸ்டாலின்ட்டோம்னா ஸ்டாலின் வந்து அமலாக்கத்துறை கட்டுப்படுத்திடுவாரா? கட்டுப்படுத்தினா என்ன செய்யணும்? அவருடைய கட்டுப்பாட்டில் அமலாக்கத்துறை இல்லை. அவர் வேறு எந்த வகையிலையாவது சமரசம் பண்ணி கதிரானந்தை காப்பாற்றுங்கன்னு அர்த்தம். இது எதுக்கு இந்த செய்தியை முக்கியத்துவமாக கொடுக்குறோம்? ஏன் சார் துரைமுருகன் சார் விட்டால் உங்களுக்கு ஆளே இல்லையா? அவரே பற்றி வீடியோ போட்டுட்ருக்கீங்களே. உடனே ஒன்று சொல்லிக்கிறேன். இவர்கள் நம் வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிறவர்கள். நாம் கொடுக்கும் வரியில் சம்பளம் பெற்றவர்கள் அதில் ஏதோ ஒரு ஊழல் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு, அல்லது அவர் வீட்டில் அவருக்கு சொந்தமான இடத்தில் அல்லது அவருக்கு நெருக்கமான இடத்தில் ஒரு பணத்தை கைப்பற்றுகிறார்கள். எந்த லஞ்சம் வாங்கிய அதிகாரியும் அமைச்சரும் அல்லது மிகப்பெரிய தொகையை பெற்றவர்களும்
தங்கள் படுக்கையிலேயே அல்லது தங்கள் தலைமாட்டிலேயே பணத்தை வைத்திருக்க மாட்டார்கள். நிச்சயமாக ஒளிச்சு தான் வச்சுருப்பாங்க. அப்போ ஒளிச்சு வச்சதெல்லாம் ஏன் பணமானு கேட்கக்கூடாது. ஒளித்து வைத்ததில் உங்களுக்கு பணமும் இருக்கலாம் என்ற சந்தேகம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஆனால் இன்று அமலாக்கத்துறையின் பிடி ஓரளவு இறுகுகிறது. இந்த இறுகிய பிடியிலிருந்து அவர் தளர்வு செய்யப்பட்டு வெளியே வர வேண்டும் என்றால் மிகப்பெரிய அளவில் அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தினால் மட்டுமே துரைமுருகன் வெளியே வருவார், கதிரானந்த் தப்பிப்பார். அதற்கு என்ன விலை கொடுக்க போகிறது திமுக? இதுதான் இப்போது இருக்கும் கேள்வி. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த செய்திகளை அதை சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மூவ் ஆகுது எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.